ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். வாங்க என்னோட செகண்ட் லாங் வீடியோ பார்க்கலாம். இரவு நேரத்தில் சாலையோரமாக பலாப்பழ வியாபாரம் தான் வச்சுருந்தாங்க. நாங்களும் ஒரு பலாப்பழம் வீட்டுக்கு வாங்கிட்டு வந்திருந்தோம். நீங்கள் இந்த மாதிரி முழு பலாப்பழம் வாங்கி அதை சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள். பலாப்பழத்தோட சிலைகளை எடுக்க ரொம்பவே கஷ்டங்க. கொஞ்சமாக கத்தியில் ஆயில் தடவிட்டு தான் எடுக்க முடியும். ஏன்னா அந்த பலாப்பழத்தில் பசத்தன்மை இருக்கும். அது கையில் ஒட்டாமல் இருக்கணும்னா கத்தியில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு எடுக்கணும். என்னோட பசங்க தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த பழத்தோட சிலைகளை பிரித்து எடுத்தாங்க. ஒரு வழியாக பிச்சு பிடுங்கி கொதறியே எடுத்துட்டாங்க. பழத்தை சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. 150 ரூபாய்க்கு இவ்வளோ சுவையில் இருந்த பலாப்பழம் கிடைச்சது ரொம்பவே லக்கியாக ஃபீல் பண்ணேங்க. இந்த பழத்தில் நிறைய சத்துக்கள் இருக்குது. அந்த சத்துக்கள் எல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த பழத்தை கண்டிப்பாக மிஸ் பண்ணவே மாட்டீங்க. இந்த பழத்துல என்னெல்லாம் சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாமா? எலும்புகளை உறுதிப்படுத்தக்கூடிய நிறைய நன்மை பெருக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. ரத்த சோகையை தடுக்கக்கூடியது, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது. அது மட்டும் இல்லைங்க, நுரையீரல்ல ஏற்படக்கூடிய புற்றுநோயையும் தடுக்கக்கூடிய சக்தி இந்த பலாப்பழத்துக்கு உண்டு. நார்ச்சத்தும் செரிமான சக்தியும் மேம்படுத்தக்கூடியது இந்த பலாப்பழம். ஆஸ்துமாவையும் கட்டுப்படுத்துது. நம்மளோட ஸ்கின் எல்லாம் ஷைனிங்கா அப்படியே பல இருக்கணும்னா இந்த பலாப்பழத்தை வாங்கி சாப்பிடுங்க. ஸ்கின் ரொம்பவே க்ளோவிங்கா இருக்கும். ஆரோக்கியமா இருக்கணும்னா இந்த பலாப்பழத்தை மறக்காம சீசன் அப்ப வாங்கி சாப்பிடுங்க. தைராய்டுக்கும் கூட இந்த பலாப்பழம் நல்லதுன்னு சொல்றாங்க. விட்டமின் ஏவும் பீட்டோ கேரட்டினோ மற்றும் பொட்டாசியம் சத்தும் இருக்குதுன்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் விட ஹைலைட் பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் பேஷண்ட் கண்டிப்பாக இந்த பலாப்பழத்தை எடுத்துக்கிடணும். நம்ம இதயத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் கொழுப்பு அடைபடாமல் இருக்கணும்னா இந்த பலாப்பழத்தை கண்டிப்பாக சாப்பிடணும். டாக்டர்ஸே ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த பலாப்பழத்தில் நிறைய ஜாம் செய்யலாம், ஐஸ்கிரீமுக்கு யூஸ் பண்ணலாம். நாங்கள் என்ன பண்ணோம்னா கொஞ்சம் ஜீனி எடுத்துக்கிட்டோம், பலாப்பழ சிலைகளை கட் பண்ணி போட்டுக்கிட்டோம். ஐஸ்கிரீம் போடலாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு கொஞ்சம் நேரம் கூலிங் எடுத்தோம். அதிக கூலிங் சேராது அப்படிங்கிறதுனால பால் காய்ச்சி தண்ணி ஊற்றாம கட்டியான பால் எடுத்துக்கோங்க. அதோட ஆடைகளோட ஜீனி, பலாப்பழம், பால் மற்றும் ஐஸ் கியூப் சேர்த்து மிக்ஸில் அடித்து எடுத்தீங்கன்னா ரொம்பவே சுவையான சூப்பரான மில்க் ஷேக் ரெடி. என்னதான் நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்மளே வீட்டில் ஆரோக்கியமாக செஞ்சு சாப்பிடும் போது ரொம்பவே பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமாகவும் மட்டும் இல்லாமல் டேஸ்டாகவும் இருக்கும். நாங்கள் மில்க் ஷேக் தான் செஞ்சு சாப்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, அந்த பலாப்பழத்தோட பலாக்கொட்டைகளையும் மறுநாள் எடுத்து வச்சு குக்கரில் ஒரு 2 விசில் வேக வச்சு அந்த பலாக்கொட்டையும் வேக வச்சு சாப்பிட்டோங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 180 ரூபாய்க்கு இந்த பலாப்பழத்தை வாங்கி இத்தனை டிஷ் செஞ்சு சாப்பிட்டதுல ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நீங்களும் மறக்காம கண்டிப்பாக சீசன் டைமில் கிடைக்கக்கூடிய பழங்களை வாங்கி சாப்பிட்டு ஆரோக்கியமான நன்மைகளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பார்த்து லைக், கமெண்ட் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய அன்பு உள்ளவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சியுடன் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை தேங்க்யூ ஸோ மச். உங்கள் தோழி கனிஷ்கா.